ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு அதாவது குச்சிக்கிழங்குல அல்வா செய்கிறது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு நறுக்கி வச்ச குச்சிக்கிழங்கு எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட பீஸே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வாணலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்தெடுத்த வாணல்லையே ஏற்கனவே அரைச்சி எடுத்த இந்த குச்சிக்கிழங்கு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறிக்கிறோம். நான் இன்றைக்கி வாணல்லே கிளறிக்கிறேன். நான்ஸ்டிக் இல்லாதவங்க வாணலில் எப்படி கிளறது அப்படின்றதுக்காக நான் வாணல் எடுத்துக்கிட்டேன். நல்லா கிளறிக்கோங்க. அரைக்கும் போது நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிக்கிட்டேன். இப்போது தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கிளறும் போது பிசு பிசுப்பாக வரும். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். இப்போ நல்லாவே குச்சிக்கிழங்கு வெந்துருச்சு. 1/4 கிலோ குச்சிக்கிழங்குக்கு 1/4 கிலோ சர்க்கரை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது சர்க்கரை இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை 1/4 கிலோவுக்கு கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அது கிழங்குல இனிப்பு இறங்குற மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நெய்யை சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. நான் ஒரு 200 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். அந்த 200 கிராம் நெய்யவே கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் சேர்த்தி அந்த வாணலில் ஒட்டாத மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா அல்வா பார்த்திங்கன்னா அந்த நல்லா வாணலில் ஒட்டாத மாதிரி சுருண்டு வரும். அப்புறம் நெய் அதுவே இழுத்துரும். இந்த மாதிரி நம்ம சேர்க்குற கொஞ்சம் நெய்யும் நல்லா கிழங்கு இழுத்துரும். கடைசியாக பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி அல்வா சுருண்டு வரும்போது நம்ம அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த பதம் வர வரைக்குமே நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. இப்பயே ஓரளவுக்கு வாணலில் ஒட்டாத மாதிரி சுருண்டு அல்வா பிரியுது. இதுலேயே நம்மளுக்கு தெரியுது வெந்துருச்சுன்ட்டு. நம்ம இப்படி எடுத்து கரண்டியில் இப்படி ஊற்றும் போது அந்த மடிப்பாக வர்றது பார்த்தாலே தெரியுது அல்வா ஓரளவுக்கு பதம் வந்துருச்சுன்னு. இப்போ இந்த சமயத்தில் நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் கலர் சேர்த்துக்க வேண்டாம். நான் கலர் வேணுன்றதுக்காக தான் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஆல்ரெடி நல்லா நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிறோம்.
இப்போது ஒரு ட்ரே எடுத்து நல்லா இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் அல்வா சேர்க்குறதுக்காக. உங்கள்கிட்ட ட்ரே இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து கூட அதில் நெய் தடவி அல்வா சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க சேர்த்துக்கலாம். நான் சொல்லவே தேவையில்ல, அல்வா கீழே இறங்குறத பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு குச்சிக்கிழங்குல இப்படி கூட அல்வா இந்த அளவுக்கு செய்ய முடியுன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஒரு 1/4 கிலோ கிழங்கு தான். அந்த 1/4 கிலோ கிழங்குலேயே இவ்வளோ அல்வா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ரொம்பவே சூப்பரான நம்ம குச்சிக்கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த குச்சிக்கிழங்கு அல்வாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குச்சிக்கிழங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரும் அறுசுவைகளை ருசிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.